மணியம்மை. 1920ஆம் ஆண்டு வேலூர் மாவட்டத்தில் பிறந்தார் மணியம்மை. 1949ஆம் ஆண்டு நடந்த இரண்டாவது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது சென்னையில் இந்தி எதிர்ப்பு மறியலை முன்னின்று நடத்தினார். பெரியாரின் மறைவிற்கு பின் திராவிடர் கழகத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்று உலகின் நாத்திக இயக்கத்திற்கு தலைமை தாங்கிய முதல் பெண்மணி என்ற பெயர் பெற்றார். ராமலீலாவிற்கு எதிராக ராவண லீலாவை நடத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார். இளந்தமிழா புறப்படு போருக்கு என்ற கட்டுரையை எழுதி குடியரசு பத்திரிகையில் வெளியிட்டதற்காகவும் பல்வேறு போராட்டங்களின் போதும் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். பெரியாரின் கொள்கைகளுக்காகவும் பகுத்தறிவு சுயமரியாதை பிரச்சாரத்திற்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவும் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட மணியம்மையார் 1978ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். இவரின் நினைவாகவே மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும்